வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி வாழா வாழ்வே அடி நீதானம்மா சாகா வரம் போல வந்தாயம்மா பாவம் தீராதா சாபம் வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சொல்லுங்கள் சார், எங்கள் டாக்டரோட உயிரியே காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு சொல்லாமல என்ன டீட்டெயில் சார் வேணும்? எதுக்கு இப்போ அவரை பற்றி டீட்டெயில் கேட்குறான்? இவர் இங்கே தான் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா என்ன? இல்லை சார், இவர் பர்மனெண்ட்டாலாம் இங்கே ஒர்க் பண்ணல. இப்போ ஒரு 3-4 சர்ஜரி இருக்குது, அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் வசந்த் சார் இவரை வர வச்சுருக்காங்க. இவர் பேர் சரவணன் சொன்னாங்க. ஆமாம் சார், சரவணன் சிட்டிலே பெரிய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுன்றதுனால தான் அந்த 4 பேஷண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சு வசந்த் சார் ஆப்ரேஷன் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு மட்டும் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு சார், இன்னும் ஒரு 3 பேர் பெண்டிங் இருக்காங்க. டாக்டர் சரவணன் கார்டியாலஜிஸ்ட். ஆமாம் சிஸ்டர், இவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? ஃபேமிலியில் யாரும் இல்லைன்னு தான் சார் சொன்னாங்க. இவருக்கு ஒரு 5 டேஸில் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வசந்த் சார் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காரு. வசந்த் பண்ணியிருக்கானா? ஆமாம் சார், அவங்க பிரதர் அஸ்வின் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு. திடீர்னு அவர் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. கல்யாணம் நின்றுச்சு சார். அதுக்கப்புறம் நம்ம சரவணன் சார் அந்த பொண்ணை ஏதோ மீட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால வசந்த் சார் வந்து சரவணன் சாருக்கு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இங்கே தானே இருக்காருன்னு சொன்னீங்க. எங்கள் வெளியூர் போயிட்டு வந்தாரா இப்போ? ஆமாம் சார், ஃபேமிலி யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே, ஏதோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. அமுதான்ற பேஷண்ட் அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாரு. நைட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் போனார், காலையில் செக் பண்ணிவிட்டு. சரி, ஓகேம்மா, தேங்க்ஸ். ஏன் அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயில் விசாரிக்கிறாரு? சார், இப்போ சரவணனுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல சார், இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கார். தலையில் அடிபட்டதுனால மயங்கியிருக்காரு. ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். தலையிலையுமே லைட்டாக பிளட் லீக் ஆகிட்டு தான் சார் இருக்குது. மற்றபடி மேஜராக பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பேஷண்ட் நல்லா தான் இருக்கார். எவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றினவர் சார். அவர் உயிரை கடவுள் போக விட்டுருவாரா? சார், எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணுறவர், நல்லது செய்கிற மனுஷன் சார். அவ்வளோ சீக்கிரம் அவர் உயிரை கடவுள் எடுத்துப்பாரா என்ன? நல்லா தான் சார் இருக்கார். வசந்த் சாரை தான் சமாதானப்படுத்தவே முடியல. அவரால் ட்ரீட்மெண்ட்டே அவருக்கு பார்க்க முடியல. அதனால தான் எமர்ஜென்சின்னு என்ன கூப்பிட்டுருந்தாரு. இல்லைனா நைட் ஷிஃப்ட்லாம் போடவே மாட்டார் சார். இப்போ எமர்ஜென்சின்னு கால் பண்ணி வர சொன்னோடனே தான் நான் வந்தேன். அவர் நெத்தியில் பிளட்டை பார்த்தோன்னே இவர் அப்செட் ஆகி உட்காந்தவர் தான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு சார். வசந்த், நான் இப்போ பார்க்கலாமா? சரி, இப்போ வருவார், உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். சரி, ஓகே டாக்டர். டேய் வசந்த், ஸ்ரீ எங்கடா பார்த்த இவனை? டேய், இவர் உன் ஃப்ரெண்டுன்றதே எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்தே வரேன். ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு 4-5 காலி பசங்க இவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வம்பு பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது ஆல்ரெடி இவர் மயக்கடிச்சு கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இந்த ஊரில் அவனை அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் இல்லைடா. மேபி என்ன ரீசன்னு தெரியல இவனை அடிச்சதுக்கு. இல்லை வசந்த், அவரோட பைக் பஞ்சர் போல், அதனால தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா பைக்லேயுமே அவரோட திங்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு டிரைவர் என்ன சொன்னார். சரி, ஓகே, பைக் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தான் சொன்னார், செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைப்பா பைக் பஞ்சர் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியாது, திங்ஸை வேணால் நம்ம எடுத்துகிட்டு போய் அவரை அட்மிட் பண்ணும்போது அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னாரு. திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம், காரில் இருக்குது. பைக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது கூட இருக்கடா. அப்புறமா நீ யாரையாவது விட்டு எடுத்துக்கோண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்டா அவனை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணதுக்கு. ஏய் லூசா, நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னால் உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியலடா. அவனை நான் பைக்கில் போகாதன்னு அவ்வளோ தூரம் சொன்னேன். என் பேச்சை கேட்காம பைக்கில் தான் போவேன்னு போயிட்டு வந்தான். ஆமாம், இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறாரா? என் கூட தாண்டா படித்தான். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். கிட்டத்தட்ட அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு அப்பா அம்மா எல்லாமே அவன் தான். அவன் என்னோட உசுருடா. எனக்காக தாண்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அதுவும் வில்லேஜில் சர்வீஸ் பண்ணுன்றது அவனோட ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நான் கூப்பிட்டதுக்கப்புறம் எந்த மறுப்பு சொல்லாமல் நான் சர்வீஸ் பண்ண ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். டேய், டாக்டர் சரவணனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்டியாலஜிஸ்ட் தானே, ரொம்ப பெரிய டாக்டர். அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கிராமத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதை பெருமையாக நினச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம்டா. ஆமாண்டா, இது வரைக்கும் ஏற்றத்தாழ்வு எதுலேயுமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் அவன். அவனுக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாருன்னு தெரில. எந்த ஒரு காரியமுமே எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நடக்காது அப்படின்னு நம்புறவன் நான். அதனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சொல்ல வர்றார் கடவுள், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகணும். இப்போ நல்லா இருக்காரு இல்லடா, பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? மேரேஜ்னு வேறு சொன்னாங்க.
ரொம்ப இன்னசென்ட் அவளுக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. எங்கள் மாமா பொண்ணு அன்பழகி தெரியும்ல, அவளை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவனுக்கு. அன்பழகியடா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஆமாம் மச்சான், அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பாசமாக கேரிங்காக இருக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஸ்வினுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்டா. அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அப்பா அம்மா கிட்ட சொல்லி இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 டேஸில் மேரேஜ்டா. எனக்கு தெரியும், அவருக்கு ஃபேமிலி யாரும் இல்லை, ஒரு ஆசிரமத்தில் தானே வளர்ந்தாரு. அந்த ஆசிரமத்தை தான் அவர் வீடாகவும் நினைக்கிறாரு. இது வரைக்கும் அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த ஆசிரமத்துக்கு தான். அந்த ஆசிரமத்தில் உள்ள ஒரு அம்மாவை தான் அவரோட அம்மாவே நினச்சிட்டு இருக்காரு. அப்படி தானே? மாஸ்டர் மாமா என்ன பேசுகிறான் ஸ்ரீ? உனக்கு தெரியுமாடா சரவணனை? இல்லைடா, ரீசெண்டாக தான் அந்த ஆசிரமத்துக்கு நான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் நானுமே டொனேஷன் கொடுக்கறதுக்காக தான் போனேன். அப்போ தான் எனக்கு டாக்டர் சரவணன் ஒருத்தர் இங்கே இருந்தார், இங்கேருந்து தான் ஆளானார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா. எனக்கு எதுவுமே பேசுகிற மனநிலைமையில் இல்லை. நீ வேற இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்புடா, அப்புறமா ஒரு நாள் நான் வந்து உன்னை பார்க்குறேன். வசந்த் பார்த்துக்கோங்க, அவரை ரொம்ப தலையில் அடிபட்டதுனால தான் பிளட் லாஸ் ஆச்சு. என்னன்னு கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். மேரேஜ்னு வேறு சொல்கிறீங்க. பார்த்துக்குறேன் ரோஷினி. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் 2 பேருக்கும் நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். என் உசுரை திருப்பி என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஐயோ வசந்த், பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தோம், வழியில் இவர் நின்னதுனால எங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவரை காப்பாற்றுறதுக்கு. இன்னும் எத்தனை பேர் உயிரை காப்பாற்ற போகிற டாக்டர். அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கைவிட்டுற மாட்டார். கண்டிப்பாக அவர் நல்லா இருப்பார். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கணும் ரோஷினி, அவ்வளோதான். சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. நான் அப்புறமா ஒரு நாள் வீட்டில் வந்து பார்க்குறேன்னா. சரிடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ அவரை. சரிடா. சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். அன்பு, அன்பழகி, சொல்லுண்ணா. இங்கே என்னடா பண்ணுற தனியா? அண்ணா, எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்டா மொத்தத்திலே தான் நிற்கிறேன்றாங்க. அப்பத்தட்ட கேட்டால் சாப்பிட சொன்னதுக்கு சாப்பாடும் சாப்பிட்லையா? மணி 11 ஆகுது, சாப்பிடாம இருக்க மாட்டியா? இந்த டைமுக்கெலாம் சாப்பிட்டு தூங்கியிருப்ப. என்னாச்சு உனக்கு? அண்ணா, எனக்கு பசிக்கல, நீ போ. ஏன்டா அழுவுற மாதிரி இருக்க? அன்பு, எதுக்கு அழுவுற? அன்புமா, எதுக்குடா அழுவுறப்ப? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாராவது திட்டினாங்களா? யாரும் என்ன திட்டல. அப்புறம் ஏன்டா அழுவுற? டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணல தெரியுமா? டாக்டர் ஃபோன் பண்ணலையா? அதுக்கு அழுவுற? அவர் ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்திருப்பாரு. இல்லைனா வீட்டுக்கு வந்து டயர்டாக இருக்குன்னு தூங்கியிருப்பாரு. நைட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. வந்துருவேன் தான் சொன்னார். 10 மணிக்கெலாம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், உனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் போடுறேன், போவே இல்லை ஃபோனு. நீ ஏதாவது போட தெரியாமல் போட்டிருப்ப. இரு, அண்ணன் போட்டு பார்க்குறேன். போட்டு பாரு, போல. ஆமாம், போல. அன்புமா, நான் ஒன்று சொன்னால் கேட்குறியாடா? என்ன சொல்ல போற? மாப்பிள்ள வந்து அசதியில் ஏதாவது தூங்கியிருப்பாருடா, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக எழுந்து பார்த்தோன்னே உன் ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவார். இல்லை, அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். எவ்வளோ தூக்கம் வந்தாலும் எவ்வளோ வேலை வந்தாலும் என்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லாமல் தூங்க மாட்டார். வேற வேலையும் பார்க்க போயிருக்க மாட்டார், எனக்கு தெரியும். அன்புமா, அண்ணன் சொல்கிறது கேளுடா. அவர் உண்மையிலே தூங்கி தான் இருப்பார். அவருக்கு தெரியும் இந்த அன்பு தூங்கி இருக்க மாட்டா, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் தூங்குவான்னு. அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ டாக்டர் எங்கன்னு எனக்கு கேட்டு சொல்ல. கேட்டு சொல்லணுமா? யார்கிட்டடா இப்போ போய் கேட்கறது? நீ அழுதினா அண்ணுக்கு கஷ்டமா இருக்கு தங்கம், அழுவாதடா. கஷ்டமா இருக்குல்ல, எனக்கு மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. நீ டாக்டர் எங்கன்னு கேள. 11 மணி ஆயிடுச்சுடா. வசந்துக்கு கால் பண்ணாலும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நீ கேளு, நீ கேட்டானா நான் வருவேன் உள்ள. இவ்வளோ புடியாதான் பிடிக்கிற. சரி இரு, நான் கேட்டு பார்க்குறேன் வசந்த் கிட்ட. என் டாக்டர் என்கிட்ட சொல்லாம தூங்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஊர்லேருந்து வந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் வந்துட்டேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் தூங்குவார். எனக்கு பயமா இருக்கு, நீ ஃபோன் பண்ண. நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? தெரியல, ஆனா பயமா இருக்கு. ரிங் போகுது, இரு எடுக்கிறானான்னு பார்க்குறேன்னா. ரொம்ப நேரமாக ரிங் போகுது. உன் மடியில் படுக்கணும், ஏந்திரு. நீ இந்த மாதிரி படுத்து நான் பார்த்ததே இல்லைடா. ஏந்திரு. நீ ஏன் உனக்கு இன்னும் கான்சியஸ் வரல? நான் செக் பண்ணிட்டேன், நீ நல்லா தான் இருக்க. தலையில் மட்டும்தான் அடி. என்ன உனக்கு கான்சியஸ் வந்திருக்கணும், ஏன் வரல? நான் சொன்னேன்லடா, கார் எடுத்துகிட்டு போனேன், பைக்கில் தான் போவேன், ஏன்டா போனேன்? எழுந்துரு, நான் உன் மடியில் படுக்கணும். என் தலையை தடவி விடு. என் வசந்த் ஆசைப்பட்டான்னு செய்யாமல் இருப்பேனான்னு கேட்பல. இப்போ பண்ணு. என்ன எதுக்கு பழுதுட்ருக்க? ஓ, இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்தல்ல. டேய், உன்னை டார்ச்சல் பண்ணாமல் போய் சேர்ந்துருவோன்னா என்ன நீ ஃபீல் பண்ணுறதுக்கு?
ஜஸ்ட் தலையில் லைட்டாக அடிடா, தலையில் அடிபட்டதுனால மயங்கிட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டு போட்டு கட்டு போட்டு படுக்க வச்சிருப்பியா? இப்போ நீ பேசாதடா, உன்னை நான் பைக் எடுத்துகிட்டு போக சொல்லணா, கார் தானே எடுத்துகிட்டு போக சொன்னேன். வசந்த், இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? நான் அப்படி தான் படுத்திருப்பேன். போ, நீ தலையை தடவு. சரி, தலையை தடவுறேன், நீ அப்படியே படுத்துக்கோ. மச்சான், குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்க தெரியுமா? வெளியில் நீ ஒரு டாக்டர்னு சொல்லிடாதானே. இப்போ நான் டாக்டர் இல்லை, என் ஃப்ரெண்டை பொறுத்த அளவுக்கு நான் அவனுக்கு ஒரு குழந்தை தான். வலிக்குது தானே, சிரிச்சிட்டு இருக்கேன். வலிக்கல இருமை, உண்மையாக தான். பெயின் கில்லர் எப்படியும் போட்டிருப்பீங்கல்ல, அதனால வலிக்கல. அம்மா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது யாரு? வேறு டாக்டர் பார்த்தாரு. அதானே, உனக்கு அழுவுறதுக்கு நேரம் கரெக்டாக இருந்திருக்கும். நீ எங்கேருந்து பார்த்துருக்க போற? உன்னை அந்த நிலமையில பார்க்க முடியலடா சரவணா, இந்த மாதிரி இனிமேல் படுக்காதண்ணா. சரிங்க சார், படுக்கல. நீங்கள் இப்போ எழுந்து உட்காந்து பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடலாமா? எனக்கு ஓகே தான், பட் உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் எழுந்து உட்காந்துருக்கேன். அப்பா, ரொம்ப பெரிய மனசு தான் சாருக்கு. எழுந்திருக்கிறீங்களா? டேய், எனக்கு என்ன கை காலம் முறிஞ்சிருக்கு, உட்கார முடியாமல் போகிறதுக்கு, தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு. அதுக்கு நீ ஏதோ டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்க. நான் எடுப்பேன், எல்லாத்தையும் தான் செக் பண்ண முடியும். ஏனோ தானே செக் பண்ண முடியும். இது சரி. அப்புறம் டாக்டரே, ரொம்ப பயந்துட்டீங்களா? என்ன பயப்பட மாட்டாங்களா? என் உசுருக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எனக்கு பயம் இல்லாமல் இருக்குமா? டேய், அப்படிலாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா. இருந்தாலும் போனாலும் அது உன் கூட தான், போதுமா? இப்போ அந்த வார்த்தையை நீ சொல்லாத. இருக்கும்போது வரைக்கும் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பேன்னு மட்டும் சொல்லு. போகிறத பற்றி பேசாத. நானும் போக மாட்டேன், நீனும் போகக்கூடாதுன்னா. சரி, கடவுள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிப்போம். நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போம். நீங்கள் எங்களை கடைசி வரைக்கும் கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம். வேணா ஓகேவா? எனக்கு ஓகே தான், சொல்லு. நாளைக்கு எல்லாரும் பார்த்து பேசி வாங்கிப்போம். அடி பயமுறா. மயக்கடிச்சு விழுந்த வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னை யார் கொண்டு வந்து இங்கே அட்மிட்லாம் பண்ணா? அது உங்கள் ஹாஸ்பிட்டலே கரெக்டாக? அது நம்ம ஊர் தான். அவர் இப்போது ஃபாரினில் பிஸ்னஸ், இங்கே பிஸ்னஸ்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம அஸ்வின் கூட படித்தவர், ஸ்ரீநாத். ஸ்ரீநாத்தா? இந்த பேர் உனக்கு அப்புறமா நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ அதை பற்றி யோசிக்காத. ஃப்ரெண்டு தான், அவர் தான் உன்னை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணார். ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தார் போல். வர வழியில் உன்னை இந்த மாதிரி யாரோ பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் தான் கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. எங்கடா அவங்க? கிளம்பிட்டாங்க. இன்னொரு நாள் உன்னை நேரில் கூப்பிட்டு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாடா, என்னை கூப்பிட்டு வந்து அட்மிட்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசாத, தலையை வலிக்கும். நான் பேசல, ஆனால் எதுக்கு வந்தானுங்க எதுக்கு அடிச்சானுங்கன்னே தெரியல. கேட்டால் திருட தான் வந்தேன் நானுங்க. ஆனால் என்ன கதை தான் எனக்கும் புரியல. அவனுங்க சொன்னது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. எனக்கும் அதுதான் யோசனையாக இருக்குது, என்ன பிரச்சனை இதில் இருக்குன்னு. நீ எதுவும் மண்டியில் போட்டு யோசிக்காத, நான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உனக்கு சரியாகட்டும். சரி, கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டுறியா? சரி, போதுமா? யாரும் எடுக்கலையா? இரு இன்னும் ஒரு டைம் போட்டு பார்ப்போம்ண்ணா. ஏய், என்ன ஃபோனை பார்த்து ஷாக் ஆகுற? யார் ஃபோன் பண்ணுறா அது இந்த டைமுக்கு? டேய், அருள் ஃபோன் அடிக்கிறான். டேய், இப்போ என்னடா பண்ணுறது? அவள்கிட்ட நான் 10 மணிக்கெலாம் வந்துடுவேன், உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன்டா. மணி என்னாவது? 12 மச்சான். இந்த டைமுக்கு கால் பண்ணுறான்னா அப்போ அவள் தான் ஏதோ கால் பண்ணலன்னு வேலை பார்த்துட்ருக்கா. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி எடு, நார்மலாக பேசு. உன்னை கேட்டால் நான் என்ன சொல்கிறது? எப்படியும் உனக்கு ஃபோன் போட்டு பார்த்துருப்பா. உன் நம்பர் சுவிச் ஆஃபில் கிடக்கு. உன் திங்ஸு, உன் ஃபோனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க, வாங்கி அங்கே வச்சுருக்கேன். உன் நம்பர் எனக்கு தெரிஞ்சு போட்டு எடுத்துருக்க மாட்டேன். அதனால தான் இப்போ என் லைனுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஷூ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்போ சமாளிக்கிறது? இந்த மாதிரி நிலமையில மட்டும் என்ன பார்த்தான்னு வச்சுக்கோ, என் கச்சேரியே வச்சிருவா. அப்புறம் எப்படி மறைக்க சொல்கிறப்ப நீ? மறைச்சு தாண்டா ஆகணும். கல்யாணத்தை வச்சுட்டு தேவையில்லாத இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, பெட்டில் படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சும்மாவே யாருக்கிட்டையும் சமாளிக்க முடியாது. இதில் அவளை சுத்தமாக சமாளிக்க முடியாதுடா. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறப்ப? சரி, ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்பீக்கரில் போடு. இரு, ஆன் பண்ணுறேன். ஹலோ அருள், சொல்லு அருள், என்ன இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்கேன்? டேய் வசந்த், எங்கே இருக்க நீ? ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கல? மாப்பிள்ளை ஃபோனும் சுவிச் ஆஃபில் இருக்கு. நான் இருக்கிறது இருக்கட்டும். ஆமாம், என்ன 12 மணிக்கு கால் பண்ணியிருக்க நீ? டேய், இங்கே அன்பழகி அழுதே தீர்த்துக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டாலாம் எடுக்கலையாம். ஏன் எடுக்கல? என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார், வந்துட்டேன்னு சொல்லாமல் இருக்க மாட்டார். அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ நீ பார்த்து சொல்லணும். ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ஏதாவதா? நார்மலாக ஃபோன் எடுத்துருக்க மாட்டான். வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆயிருக்கும். ஒரு வேளை டயர்டில் தூங்கியிருப்பான். டேய், டாக்டர் அப்படிலாம் இருக்க மாட்டாராம், அவளுக்கு தெரியுமா? அவள் அழுவா, ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்ததை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக தூங்கியிருப்பாரு. அப்படிலாம் எவ்வளோ டயர்ட்லேயும் அவர் தூங்கியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு அடிச்சு பேசுகிறாடா. எப்படி மச்சான்? அதான் எனக்கும் தெரியல, பேசு. வசந்த் மாமா. அன்பழகி, சொல்லுமா, ஏன் இப்போ அண்ணனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? மாமா, நீ போய் சொல்ற. டாக்டர் அப்படிலாம் இருக்க மாட்டார். நான் தூங்காம இருப்பேன், அவரை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பாரு. எனக்கு மனசுக்குள்ள படபடன்னு இருக்கு. எங்க அவர்கிட்ட நான் பேசினா தான் நான் நிம்மதியா இருப்பேன். என்னென்ன சின்ன குழந்தையா மாத்தலாம்னு நினைச்சீங்களோ?
ஏன் டாக்டர் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும். இப்போ நான் இப்போ அவரை பார்க்கணும். அந்த டாக்டருக்கு ஏதோ கஷ்டன்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஏதோ சொல்லுது மாமா. நான் அவர்கிட்ட பேசணும். எங்க அண்ணன் இப்பதான் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா யாரையுமே பார்க்கல, என் ட்ரெஸ் கூட மாத்தல. நான் எங்க இருக்கேன்னு என்னதான் தேடிட்டு வந்துச்சு. அதே போலதான் என் டாக்டரும் எங்க போய் எங்க வந்தாலும் நண்பழிக்க பார்க்காமலோ பேசாமலோ இருக்க மாட்டாரு மாமா. அவரு தூங்கி இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது மாமா. டாக்டர் எங்க மாமா? நான் பேசணும். என்கிட்ட ஒரே ஒரு தடவை பேச சொல்லு. தூங்கினாலும் எழுப்பி நான் ஒரே ஒரு தடவை அவர் குரலை கேட்டுட்டுன்னு வச்சுக்கோயா, நான் வச்சிருவேன். நிம்மதியா இருப்பேன்னா. அன்பு, உன் டாக்டருக்கு ஒன்றும் இல்லை. அவன் உண்மையாகவே தூங்கிட்டு தான் இருக்கான். வந்த உடனே தலைவலின்னு சொன்னான், அதான் தூங்கிட்டான். நீ வேணா காலையில் வந்து பார்க்குறியா அவனை? உண்மையா உன் கூட தான் இருக்காரா? ஆமாம் அன்பழகி, உண்மையாகவே அவன் என் கூட தான் இருக்கான். நீ நம்பலன்னா நான் வேணா உனக்கு அவனோட ஃபோட்டோ அனுப்பவா? தலைவலிக்குதுன்னு தூங்கினான், எழுப்பலன்னு வச்சுக்கோயா திருப்பி தலைவலிக்குதும்பா. அவனுக்கு தானே கஷ்டம். ஆமா, அவருக்கு தான் கஷ்டம். ஆனா நீ சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா என்னால ஏத்துக்கவும் முடியல. நான் தான் சொன்ன பாரு, எங்க அண்ணன் இப்பதானே வீட்டுக்கு வந்துச்சு. என்ன தேடிட்டு நான் எங்க இருக்கணும் அங்கதான் வந்திருக்கு. அதே மாதிரி என் டாக்டரும் வந்த உடனே என்னதான் மாமா தேடி இருப்பாரு, தூக்கத்தை தேடி இருக்க மாட்டாரு. நீ போய் சொல்ற. இப்ப நீ என்ன வர சொன்னல, நான் வந்து பார்க்கவா? வந்தினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கம்மா. மாமா சொல்கிறத கேட்பல்ல. நீ காலையில் வந்து அவனை பாரு, ஓகேவா? நான் காலையில விடிஞ்ச உடனே வந்துடுவேன். தூங்க மாட்டேன். எப்போ வீடியோன்னு பார்ப்பேன், வந்துடுவேன். ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது, அப்புறம் நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். இப்போ கூட நான் ஏன் கம்முன்னு இருக்குன்னா, என் டாக்டருக்கு தலைவலின்னு சொன்னல, அதனால தான். சரியா? சரி அழுவாத. நீ அழுதுன்னு தெரிஞ்சா அவன் மனசு கஷ்டப்படுவான்ல. நான் காலையில வரேன், நீ வை. சரிடா வசந்த், நான் அவளை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறேன். காலையில் நான் அவளை கூப்பிட்டு வரேன். சரிடா அருள், நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் பாரு. மெசேஜா? டேய் புரிஞ்சுக்கோ, மெசேஜ் பண்ணுறேன் வை. சரிடா. பத்தியா, அழுவாதம்மா. சரியா, நம்ம காலையில் போய் அவரை பார்க்கலாம். நீ எதுவும் மனசில் வருத்தப்பட்டுட்டு நிற்காத. வசந்த் தான் தெளிவாக சொன்னால மாப்பிள்ளைக்கு தலைவலி, அதனால தான் வந்தோடனே படுத்துட்டாருன்னு. இல்ல, வசந்த் மாமா போய் தான் சொல்லுது. நான் காலையில போய் டாக்டரை பார்த்தா தான் நம்புவேன். சரி, காலைல விடிஞ்சோடனே போயிடலாம். இப்போ நீ கொஞ்சோண்டு சாப்பிட்டு தூங்குவியா? எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன சாப்பிடாம இருக்கல? அப்போ நானும் சாப்பிடாமலே இருக்கவா? நீ சாப்பிடலையா? நான் சாப்பிட்லையே. என் தங்கச்சி கூட சாப்பிட்லான்னு வந்தேன். ஆனால் என் தங்கச்சி தான் அழுதுட்டு இருக்காளே. சரி, நாளுல வா, நம்ம சாப்பிடலாம். உனக்கு நான் ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு. நம்ம 2 பேரும் காலையில போய் டாக்டரை பார்ப்போம். சரி, நீ கண்ணை தொடச்சிட்டு வா, சாப்பிட்லாம். ம். டேய் என்னால் நம்பவே முடியல. உனக்கு ஒரு பிரச்சனை, நான் அவளுக்கு எப்படா தோணுச்சு? அதான் மச்சான், எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னும் அவளை குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சிச்சுடா சரவணா. அவள் உன்னை அம்மாவாக பார்த்துப்பேன்னு சொன்னப்பெல்லாம் நான் கூட கிண்டல் பண்ணண்டா. ஐயோ அம்மாவாக பார்த்துக்கிறன்றாலே, என் சரவணனை எப்படி பார்த்துப்பான்னு தெரியல. இன்னும் வெகுளியாகவே இருக்கா, விவரம் இல்லாமல் இருக்கா. என் சரவணனை எப்படி பார்த்துப்பா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் மச்சான். ஆனால் அவள் அம்மாவாக பார்த்துப்பேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சுடா. நம்மளுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன். ஏன் நானே காலேஜில் ஹாஸ்டலில் இருப்பேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சில டைம் நம்ம யோசிப்பேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம மறைச்சிடலாம், அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நீ கூட என்கிட்ட சொல்லியிருக்க, அம்மா கிட்ட சொல்லாதடா அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. என்னடா தம்பி உனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஃபோன் அடிப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோன் அடிச்ச அன்னைக்கு எனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட தாய்ப்பாசம் என் சரவணனுக்கு கிடச்சிருக்கு. உனக்கு ஒன்றுன்னொன்னே அவள் பதறி இருக்கா பார்த்தியா, அதான்டா தாய்ப்பாசம். அவள் அம்மாவாக பார்த்துப்பேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சுடா சரவணா. உனக்கு அவள் கண்டிப்பாக தாய்க்கு தாயாகவும் தாரத்துக்கு தாரமாகவும் கண்டிப்பாக இருப்பாடா. என் அன்பு பாவம் இல்லடா. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா ஃபோன் வரலன்னு. தேம்பி அழுகுறான். எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தான்னு வேறு தெரியல. அவள் குழந்தடா. காலையில் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போதே ஃபீல் பண்ணிட்டு வந்து என்ன பிடிச்சிக்கிட்டான். வீட்டுக்கு வந்தாளா? ஆமாம், வந்து எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என் கூட 10 நிமிஷம் பேசிட்டு தான் போனான். உண்மையாவாடா? உண்மையாக தான் வசந்த். அந்த அளவுக்கு அவன் என் மேலே பாசமாக இருக்கா. இப்போ பாரு, எனக்கு அடிபட்டுருச்சுன்ற விஷயம் நம்ம யாருமே சொல்லல. ஆனால் அவள் உள்ளுணர்வுக்கு தெரிஞ்சிருக்க பாரு, எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அருள் அவளை ரொம்ப அழகாக வளர்த்துருக்காண்டா. உண்மைதான் மச்சான். நானும் வெகுளியாக இருக்கான்னு நினச்சேனே தவிர, பாத்தியா உன் மேலே அக்கறை காட்டுறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் உன்னை அரவணைக்கிறதுக்கும் ஒருத்திய கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு. மச்சான், பெருசாக எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீ தான் செக் பண்ணிட்டல, தலையில் மட்டும்தான் அடி. இந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ண முடியுமா? ஏய் பேண்டேஜெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. அங்கே பாரு, பேண்டேஜுக்கு மேலேயே ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு. மேபி நாளைக்கு காலையில் அந்த பிளட் வேணால் கம்மியாகலாம். பேண்டேஜை ரிமூவ் பண்ண முடியாதுடா, ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். டேய், நார்மல் வார்டுக்காச்சும் ஷிஃப்ட் பண்ணுடா. நாளைக்கு என்னை பார்க்காம இருக்கவே முடியாது அவளால். கண்டிப்பாக என்னை பார்த்தே தீர்வன்னுவா. சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எப்படியும் காலையில் 6 மணிக்கெலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நிற்க போகிறா. அவளை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வெளியில் தெரியாமல் பார்த்து பண்ண. ஏன்னா யாருக்கு தெரிஞ்சாலும் கல்யாண டைமில் இப்படி ஆனால் கிராமம்ல ஏதாவது பேசுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். அவளை சமாளிக்க உன்னால் மட்டும்தான் முடியும், எங்களால் முடியாது. ஏன்னா அருளுமே இவ்வளோ நேரம் பேசி பார்த்துட்டு தான் 12 மணிக்கு ஃபோன் அடிச்சிருக்கான். அப்போ பாரு. சரி, நீ என்ன நார்மல் வார்டுக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ணு. இந்த கட்டை கொஞ்சம் சின்னதாக்கு தயவு செஞ்சு. மற்றபடி ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக நான் இருந்து லைட்டாக தலையில் அடிபட்டுருச்சு, அதனால் தலை வலிச்சது, நைட்டு தூங்கிட்டேன், உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேடா. இனி
வீடு வந்து சேர்ந்துருக்கீங்க? ஆமாம், அது வந்து வழியில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. அதான் அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சு. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விடாதீங்க என்ன? உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அப்பா, தேவையில்லாத வேலைலாம் கிடையாது. அவங்க யார்? நம்பூர் தானே. நம்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கிற ஒரு டாக்டர். அவர் அடிபட்டு கிடக்கும்போது நம்ம எப்படிப்பா பார்த்துட்டு வர முடியும்? மாமா, தேவையே இல்லாத 4 பேர் வந்து அவர் அடிச்சு போட்டாங்க. அதுவே என்னாச்சுன்னு தெரியாமல் பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் அட்மிட் பண்ணி அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். அவன் கை காலை முறிக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புனா என் பசங்களே போய் காப்பாற்றிட்டு வந்திருக்கு. ஸ்ரீ, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லடா? அதெல்லாம் இல்லைம்மா, அவர் தான் கொஞ்சம் அடிபட்டு பிளட் லாஸ் ஆன மாதிரி இருந்தார். அதனால தான் அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சு. பசங்களை வந்தும் வராதுன்னு கேள்வி கேட்க வேணாம். என் பிள்ளைங்கள நான் அப்படி வளர்க்கல. யாராவது கஷ்டத்தில் கடந்தா அவங்களுக்கு உதவி பண்ணாமல் வாங்க, கண்டுக்காமல் வாங்கன்ற மாதிரி நான் வளர்க்கல. நான் 2 பேரும் எப்படி வளர்ந்தனோ அப்படி தான் 2 பேரும் இன்றைக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேவையில்லாத அவங்கள கொஷின் கேட்டு மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்போ அவங்க இஷ்டத்துக்கு ஆடட்டுன்னு சொல்றியோ? அப்படி சொல்லலைங்க. இப்போ தானே வந்திருக்காங்க, நிற்க வச்சு ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்க வரட்டும். காலையிலேருந்து பசங்களுக்காக காத்துட்ருக்கோம். அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு செஞ்சுட்டு சாப்பிட வேணாமா அவங்க ஒரு வாய்? ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையிட வேணாம்னு சொல்லிட்டு உன் பிள்ளைங்கள. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க நம்ம ஊருக்கு போய் போய் ஊரில் நம்மளுக்கு என்ன கிரீடம் மாற்றி வைக்கிறானுங்க. எதையும் ஒருத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ, ஒன்றும் பேச்சுவார்த்தை வேணாம், நீ உள்ளவா. இண்டி மாப்பிள்ள தான் அந்த வேலைக்கு போனார், நீ எங்கே போன? நானும் அவரை காப்பாற்ற தான் போனேன். ஏன் என்னால் காப்பாற்ற முடியாத என்ன அவரை? பொம்பளை பிள்ளையா வீட்டுக்கு வந்து சேருவோம், சரி அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு அப்படின்னு இல்லை. அவர் கூட சேர்ந்து நீ ஆடிட்டு வந்திருக்கல. ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்கள பார்த்துட்டு எப்படி வர சொல்கிறேன்? ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து நிம்மதியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஒழுங்காக உன் வேலையை பார்த்தமா குடும்பத்தை பார்த்தமா நீ இரு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட்டுக்கிட்டு வீண் கொழுப்பில் நிற்காத. சந்திரவள்ளி, உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா என்ன? பசங்களை எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போய் ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான். நீ இவளுக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் பாருங்களேன் எவ்வளோ திமிரா பதில் சொல்கிறான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சரியாயிடுவா. 2 பேரும் ஃபஸ்ட்டு போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரட்டும். சரி, 2 பேரும் உள்ளே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து போதில் சாப்பிடுங்க. மணி 12 ஆக போகுது, வாப்பா. ரோஷினி, உனக்கும் தான். அம்மா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கவா? ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட கொஞ்சம். சரிங்க அத்தை. இதெல்லாம் அதானே எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம பசங்களுக்கு நம்ம குணம் ஒன்றுமே கிடையாது, பழி வாங்கணுன்ற எண்ணமும் கிடையாது. மொத்தமாக அண்ணியோட வளர்ப்பு. எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினைக்க தெரியும். நல்லதுதான் அப்படி இருக்கிறது. நம்மளோட போட்டும் எல்லா கெட்டதும் பசங்கள்ட்ட திணிக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவனுங்க குடும்பத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நம்ம போட்ட பிளான நம்ம பசங்களே சொதப்பிட்டு வந்திருக்கு பாரு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி பசங்க அந்த டைமுக்கு அங்கே வந்தாங்க, அவனை காப்பாற்றினாங்க? இது எதுவுமே எனக்கு புரியல இன்னும். இல்லை தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் 2ஆய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான். கிருஷ்ணா, எப்படா இருக்க? அண்ணா, எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கேன். அப்புறம் இந்த வாட்டி எப்படி போச்சு உனக்கு ஜேர்னிலாம்? என்ன பெரிய மாப்பிள்ள, மாமாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? மாமா, உங்களுக்கு இல்லாமலா? உங்களை மறந்துட்டு நான் இந்தியாவில் காலை வச்சிருவேனா? அதானே, என் மாப்பிள்ளனா மாப்பிள்ள தானே. மாமனுக்கு என்ன தேவைன்னு இந்த மாப்பிள்ளைக்கு தெரியாதா? ஆமாம், ஆனால் அத்தைக்கிட்ட அடி வாங்காமண்ணே. என் மாப்பிள்ள நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவளெல்லாம் ஞாபகம் கொடுத்துற. இல்லை மாமா, கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்கணும்ல, மாட்டிக்கிட்டு சீரழிச்சிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா வர்ற வழியில் யாருக்கோ அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரது இவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்னுட்டு இருந்தாங்க. என்னாச்சு? வசந்த் தெரியும்லடா, வசந்த் அஸ்வின். அஸ்வின் என் கூட படித்தா, வசந்த் எனக்கு அடுத்த செட்டு. ஸ்கூல் லைஃப்பில் அவனுங்க கூட ஜாலியாக போகும். எனக்கு தெரியுண்ணே. அஸ்வின் ப்ரோ எனக்கு முன்னாடி செட்டு தானே, காலேஜில் என்னோட சீனியர். ஆமாண்டா. இப்போது அஸ்வினுக்கு ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாமே, அது ஸ்டாப் ஆகிடுச்சான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காருல, அவரை பேசி வச்சுருந்துருப்பாங்க போல். அந்த டாக்டருக்கு தான் வர வழியில் யாரோ ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அவருக்கு தலையில் அடிபட்டு சிவியர் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வரோம். ஐயோ, இப்போ எப்படின்னா இருக்காரு? கான்ஷியஸ் தான் கொஞ்சம் வராமல் இருந்தது. இப்போ தான் வசந்த் கால் பண்ணி கேட்டேன், கான்ஷியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். நானும் கேள்விப்பட்டேன். நல்ல மனுஷன், சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அதுதான்டா, எனக்குமே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி தான் கிடச்சிது. அப்பங்கார என்னன்னா அந்த குடும்பத்தோட ஆணி வெறியா அழிப்பாங்கிறான். கூட செஞ்சுட்டு என் பொண்டாட்டி ஆடுறா. இன்னைக்கு அந்த டாக்டர் அடிக்க ஆள் அனுப்புனதே இவன் அப்பன் தான். இது இவனுக்கு தெரியல. அவனை காப்பாற்றிட்டு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பிள்ளைங்க யார் வளர்ப்பு? என் அக்காவோட வளர்ப்பு. அது எப்படி தப்பாயிடும்? அவள் கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு ஒரு நாளும் நினச்சதில்ல. அப்படிதான் என் மாப்பிள்ள வளர்ந்து நிற்கிறான். யாருக்கும் எந்த கெட்டதான் அவனுக்கு நினைக்க தெரியாது. டேய், சாப்பிட்டியா? எங்கண்ணா நீ வருவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மணி 12 ஆகுது, இன்னமா சாப்பிடாம இருந்தேன்? நீ வீட்டில் இருக்கும்போது நான் என்னைக்கு ஒன்றை விட்டுட்டு சாப்பிட்ருக்கேன். வா போய் சாப்பிட்லாம். சரி வா. நல்லா பகுமானமாக தான் பேசுகிறான். இவனை பற்றி இன்னும் இவனுக்கு தெரிய வரல. தெரிய வந்தால் நம்மளையும் குட்டி கிழிப்பான், இவனையும் கிழிப்பான். இவன் மட்டும் குடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சு ஸ்ரீக்கு, அவ்வளோதான். ஸ்ரீ வைக்க மாட்டான். ஏன்னா அண்ணி எங்க? ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காடா, வருவா. ஏன்னா 2 பேருக்குள்ள பிரச்சனை இன்னும் தீரலையா என்ன?
ஏய் எங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ மனசில் போட்டு குழப்பிக்காத சரி நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அண்ணியே ஏதாவது தப்பு செஞ்சாலும் நீ விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுல தான் அம்மாவோட நம்பிக்கையே இருக்குது டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் ம் சரிண்ணா சரி வா சாப்பிட போகலாம் ம் போங்க வரேன் ஏண்ணா வா எங்கள் கூட இல்லைடா லேப்டாப் ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே ம் சரி ஓகேண்ணா டேய் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையிலே மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருச்சா? அதான் இல்லை எனக்கும் புரியல நேற்று அவன் ஊர்லேருந்து நார்மலாக தான் வந்துட்டுருக்கான் அவன்கிட்ட திருட்டு கும்பல் ஏதோ வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி அவங்க தான் அடித்த மாதிரின்னு தான் ஸ்ரீநாத் சொல்கிறான் ஸ்ரீநாத்தா? ஆமாண்டா நம்ம பண்ண புண்ணியமே நேற்று ஸ்ரீநாத் அங்கே வந்தது தான் ஸ்ரீநாத் ஒரு ஒய்ஃபும் நேற்று ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க ஃபாரின்ல தானே இருக்காங்க 2 பேரும் நேற்று ஸ்ரீநாத் தாண்டா இவனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதே நேற்று அவனும் அவன் ஒய்ஃபும் இல்லைனா இவனுக்கு ஏற்கனவே பிளட் லாஸ் அதிகமாக இருந்துச்சு ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு தான் தலையில் காயம் மற்றபடி பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை கலிய பெருமாள் கேவலமான ஆள் தான். ஆனால் அவருக்கு பிறந்த பசங்க ஒன்று கூட தப்பா இல்லை, எல்லாம் நல்ல பசங்களாக தான் இருக்குது. ஸ்ரீநாத்தும் சரி, அந்த பையன் கிருஷ்ணனும் சரி. அதுதான்டா நம்ம ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு ஃபேமிலிக்குமே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம அவன் அப்படிலேருந்தே கேஷுவலாக தான் நம்மள்ட்ட பேசுவான் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுவும் கரெக்ட் டைமில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான் இல்லைனா ஹெவி பிளட் லாஸ் ஆகிருக்கும் இப்போ எப்படிடா இருக்காரு? நல்லா இருக்காண்டா இப்போ தான் தூங்கினான் நீங்கள் என்ன இவ்வளோ காலையிலே வந்திருக்கீங்க நைட்லாம் ஒழுங்காகவே தூங்கலடா அவனுக்கு பெயின் அதிகமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அன்பு வேறு ஃபோன் போட்டு பேசினாலா அதுலேருந்து அவனுக்கு தூக்கமே இல்லை இப்போ தான் பெயின் கில்லர் கொடுத்து தூங்க வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்று புரியல வசந்த். நேத்திக்கு அவ்வளோ அழுக, அவருக்கு ஏதோ ஆச்சு, அவருக்கு ஏதோ கஷ்டம் போல், அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாடா. நைட்டு பூரா இவ்வளோ தூங்கவே இல்லை. அருள் உண்மையிலே அன்பழகி அவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்க தெரியுமா நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லும்போதெல்லாம் அவள் ஏதோ விளையாட்டு பிள்ளையா சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் உண்மையிலே நேற்று அவனுக்கு அடிபட்டிருந்தப்ப அவளுக்கு உள்ளுணர்வு தோணி இருக்கு பார்த்தியா அதாண்டா எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. நான் வயலில் இருப்பேன், இல்லை வேறு எங்கேயாவது போயிருப்பேன், எங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ சொல்லி எனக்கு ஃபோன் அடிப்பா, என்னென்ன எங்கே இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பா. ஆனால் அவள் கேட்குற நேரம் உண்மையிலே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அங்கே. நம்ம ஒருத்தவங்க மேலே அளவு கடந்து பாசம் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம அடிமனசில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் இப்போ அன்பழகி விஷயத்தில் நடந்திருக்கு ஆனால் இப்போ அவனை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில அவளுக்கு பயந்துக்கிட்டே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் எடுத்துட்டு நார்மலாக படுக்க வைன்னு மட்டும் சொன்னான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் தங்கமான மாப்பிளடா, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதான் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. இல்லைடா சரவணன் தான் புண்ணியம் பண்ணியிருக்கான் ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு தாயாகவும் தாரமாகவும் கிடைக்கிறதுக்கு அவன் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அம்மா எங்கடா அவ வந்துட்டு இருந்தா நடுவில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டிட்டு வந்த? வசந்த் மாமா வீட்டுக்கு தானே போகணும், நீ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா. வர்ற வழியில் இந்த அமுதா பிள்ளைங்க தானே இருக்குது, அந்த ரூம் வழியாக வந்ததுனால நான் போய் அமுதா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவள் நார்மலாக தான் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே தான் டாக்டர் இருக்காரு, வசந்த் மாமா இருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். சரி அவன் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் கூப்பிட்டு போய் காமி இப்போதைக்கு தூங்குறான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலாம் இப்போ கூப்பிட்டுட்டு போய் மட்டும் காமி யார்கிட்டயுமே அவனுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னான் அன்பழகிட்ட அவன் எடுத்து சொல்லிப்பான் அவன் சொல்ல மாட்டா நீ யார்கிட்டையும் சொல்லாத நான் யார்கிட்டையும் சொல்ல அவன் நார்மலாக 2 நாளில் ரெக்கவர் ஆகிடுவான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா கல்யாண டைமில் அவனுக்கு அடிபட்டுச்சுன்ற விஷயம்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் லைட்டாக ரத்த காயம் பட்டாலே அபசப்பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால யார்கிட்டையும் சொல்ல வேணாம்ல சரிடா. சரி நாங்கள் தான் இருக்கோம்ல, நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நீ வந்து இரு. சரிடா நானும் அவனுக்கு போய் டிஃபன் எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு வரேன் நீ அது வரைக்கும் இருன்னு சரி மச்சான், நீ கிளம்பு. அண்ணா வசந்த் மாமா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் அப்புறம் இங்கே தான் டாக்டர் இருக்காருன்னு இங்கே கூட்டிட்டு வந்தேன் டாக்டருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா, தலையில் லைட்டாக மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருச்சான், அதான் நைட்டு தலை வலிக்குதுன்னு தூங்கியிருக்காரு. கட்டெல்லாம் போட்டிருக்காங்க தங்கம் நீ மனசை போட்டு குழப்பாதானே, ஏன் ஒரு மாதிரியாக நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைக்கு வண்டியில் வரும்போது லேசாக தலையில் அடிபட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீ பயப்படுவேன்னு நைட்டு சொல்லலை சரியா? இந்த பாரு இப்போ சரியாயிட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லைம்மா. அண்ணா நான் என் டாக்டர் கிட்ட போய் பார்க்கவா தூங்குறாருன்னு சொன்னாலம்மா வசந்த், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நைட்லாம் தூங்கவே இல்லையா? அண்ணா நான் கிட்ட நின்று பார்த்துட்டு வந்துடுறேன் அழுவ மாட்டேன் நான் அவரை பார்த்துப்பண்ண நான் கிட்ட நின்று பார்த்துட்டு வரேன் சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, கிட்ட நின்று பார்த்துட்டு வந்துடும், அப்புறமா பேசிக்கலாம். சரிண்ணா தங்கச்சி தாங்கவே மாட்டா, அவர் இந்த நிலமையில பார்த்தோன்னே மூஞ்சே வாட்டம் ஆயிடுச்சு. அன்புமா வாடா, வெளியில் வெயிட் பண்ணலாம். அண்ணா அவருக்கு நான் பக்கத்தில் நின்னாலே தெரிஞ்சிடும் தெரியுமா அது எப்படி தெரியும்?
எனக்குமே அது புரியாது. ஆனால் நான் பக்கத்தில் நின்னா அவர் கண்டுபிடிச்சிருவாரு தெரியுமா? கண்ணை திறந்து எப்போ வந்தேன்னு கேட்பாரு. எப்பயுமே அவர் கண்ணை மூடி இருக்கும்போது நான் ஒரு சில நேரம் போயிருக்கேன். அப்போல்லாம் அவர் கரெக்டாக கண்ணை திறப்பாரு தெரியுமா? அன்புமா, அப்படிலாம் இல்லைடா. இப்போ தூங்குறதுக்காக ஊசி போட்டிருக்கானா வசந்த். அதனால் மாப்பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ எந்திரிக்க மாட்டாருடா, நேரமாகும். இல்லைண்ணே, இப்போ பாரு அன்பு அப்படின்னு கூப்பிடுவாரு. ஐயோ கடவுளே, பைத்தியக்காரத்தனமாக பாசம் வச்சிருக்கா. என்ன பண்ண போறேன்னே தெரியல. அன்பு, அன்புமா எப்போ வந்த? நீங்கள் கண்ணை மூடி இருக்கும்போதே நான் வந்துட்டேன். ஆமாம், ஏன் இப்படி வந்து இங்கே இருக்கீங்க? எப்படி அடிபட்டுச்சு? என் அன்புமா ஏன் இப்போ இவ்வளோ சோகமாக இருக்கா? சோகமாக இருந்தால் எனக்கு பிடிக்குமா? நான் அப்படி தான் இருப்பேன். நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லல உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு. அச்சோ, என் அன்புக்கிட்ட மறைச்சிட்டேனா? சாரிண்ணா, என் அன்பு ஃபீல் பண்ணுவான்னு மறைச்சிட்டேன். என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் பேசுறது அப்படி இருக்கு. அவ்வளோ கொடுத்து வச்சவே என் தங்கச்சி. பார்த்து பார்த்து அவன் மனசு கஷ்டப்படுன்னு பேசுறாரு. மாப்பிள்ள, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையில் லைட்டாக காயம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்க மாப்பிள்ள, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் தங்கச்சிட்ட பேசுங்க. சரி அருள். இப்போ என் அன்பு சிரிப்பாலாம் மாட்டாளா? தலையில் இவ்வளோ பெரிய காயம், கட்டு, ரத்தம் வேற வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா யாராவது சிரிப்பாங்களா? என் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அச்சோ, கஷ்டமாக இருக்கா? டாக்டருக்கும் லைட்டாக தலை வலிக்குது. அதான் என் அம்மா வந்துட்டால, அவள் பார்த்தா எல்லாமே சரியாக போயிடும். பார்த்துப்பே என்ன? நான் பார்த்துப்பேன். இப்போ சரி ஆகிற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு இந்த கட்டெல்லாம் அவுக்கணும். அப்போ தான் நான் போவேன். ஏன் இப்போ சிரிக்கிறீங்க? என் அன்பு சோகமாக இருக்கும்போது க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கா, அதான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வேணும்னே நான் சிரிக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்கன்னு நான் சிரிக்க மாட்டேன். அச்சோ, அப்படியா? ஆனால் என் அன்பு சிரிக்கலனா டாக்டருக்கு காயம் சரியாகாதே. உண்மையாவா? உண்மையாதாண்டி அழகி. பக்கத்தில் உட்காந்து என் அன்பு சிரித்து டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே போதும், காயம் எப்படி டக்குன்னு ஆறுதுன்னு மட்டும் பாரு. நீ உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வலியும் தெரியாது, காயமும் சீக்கிரமாக ஆறிடும். பேசிட்டு இருக்கியா? அப்படியா? நான் உட்காந்து பேசவா? நான் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வலி தெரியாதா? அப்போ நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கட்டும். காயம் மாறிடுமா? கண்டிப்பாக காயம் ஆறிடும். ஈவினிங் கட் அவுத்தலாம், ஓகேவா? அப்போ சரி. ஆனால் சிரிச்சுக்கிட்டே பேசணுமே, அப்போ தான் சரியாகும். பொய் சொல்கிறீங்கண்ணா, நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே யாராவது பேசுவாங்களா? யாருக்காவது உடம்பு சரியில்லைண்ணா? சரி, டாக்டர் போய் சொன்ன போகிறேன். இருந்தாலும் என் அன்பு சிரிச்சாதான் எனக்கு வலி குறையும். இப்போ சிரிப்பால மாட்டலாம். உங்களுக்காக சிரிக்கிறேண்ணா. அச்சோ, பெரிய மனசோட ஒத்துக்கிட்டா சிரிச்சிருங்க. இப்போ தான் என் அன்பு க்யூட்டாக இருக்கா. இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கண்ணா. அப்படியா? பேசக்கூடாதா? ஆமாம், பேசக்கூடாது. ஆமாம், டாக்டருக்கு அடிப்பட்ட விஷயம் அன்பழகிக்கு எப்படி தெரிஞ்சது? அடிபட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டீங்கல்ல. ஃபோன் எடுக்கல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் அம்மாலாம் பசங்க எங்கேயாவது போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவங்கள எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அம்மாவுக்குலாம் தெரிஞ்சிருமா? நான் உங்கள் அம்மா இல்லை, அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், என்னோட அம்மா இல்லை நீ, அதனால தான் தெரிஞ்சிருச்சு. ஐ லவ் யூ அன்புமா. ஐ லவ் யூ டாக்டர். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாறைக்கு நீரூற்றி பூவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாலாட்ட